வணக்கம் கும்பராசி அன்பர்களே. நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சரியாக தான் இருக்குது, ஆனாலும் பாருங்கள் அடுத்தவங்கெல்லாம் நமக்கு தப்பாக மாட்டி விட்டு போயிடுறாங்க அப்படின்னு ஒரு சின்ன வருத்தத்தோடு தான் இந்த வாரத்தை எப்பயும் பார்க்குறீங்க. கார்த்திகை நட்சத்திரத்துலேருந்து மகம் நட்சத்திரம் வரைக்கும் வரக்கூடிய இந்த சந்திர பகவான் நடுவிலே சூரியனோடு சேரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிற விஷயமும் நடக்கப் போகிறது. அப்படிங்கிறனாலே அமாவாசை திதி தர்ப்பணங்கள் செய்வது ரொம்ப முக்கியமாகிறது. ஏன்னா மகர மண்டலத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்கு நார்மலாக காசி போவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாகும். பித்திரு காரியங்கள் கர்ம காரியங்கள் செய்வதனாலே லாபங்கள் பெற்றுத்தருவதாக அமையும் நார்மலாகவே. அதனால் இந்த வாரத்திலே 24ஆம் தேதி அவசியம் நீங்கள் பித்திரு காரியங்களுக்கான டேவாக ஒதுக்கி வைங்க. அவசியம் அன்றைக்கு தர்ப்பணம் கொடுங்கள். காகைக்கு சாதத்தை வைத்துவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவது, படையல் போடுவது எல்லாம் பண்ணுங்கள். படையல் போட்டு சாப்பிட்ட பிறகு நீங்கள் அன்றைக்கி சாயங்கால வேளையில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி முன்னோர்களுக்கு வீட்டில் இருந்தால் வீட்டிலே சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க, இல்லை கோயிலுக்கு போய் முன்னோர்களுக்கு ஒரு நெய் தீபத்தை போட்டு மோட்ச தீபமாக வச்சு மனசால் அவங்கள வேண்டிட்டு வாங்க. இனிமேல் கஷ்டங்கள் எனக்கு வேண்டாம், குடும்பத்தில் சுபிட்சம் வேண்டும், வம்பு வழக்குகள் எல்லாம் என்னை விட்டு விலக வேண்டும், குழந்தைகளுடைய நல்ல கதிகளில் இருக்கணும், சந்ததிகள் பெருக வேண்டும், வாழ்க்கையிலே புதிய வரவுகள் வர வேண்டும், கல்யாண தடைகள் நீங்க வேண்டும், நல்ல மனது உறங்கி வேண்டி வாருங்கள். உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும்.